ஆனால் இந்த மாதம் ஜூன் 2026 சோஷியல் மீடியாவில் வைரலான ஒரு வீடியோ உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. உலகத்தோட ப்ரெஸ்டீஜியஸான ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட கிராஜுவேஷன் செரிமனிக்கு நம்ம சுந்தர் பிச்சை சீஃப் கெஸ்ட்டாக போறாரு. அவர் ஸ்டேஜ் ஏறி ஸ்பீச் ஆரம்பிக்கும் போது அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் தங்களோட பாஸை கழட்டி தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டுட்டு வெளியே போறாங்க. அதாவது அங்க இருக்க பிடிக்காம வாக் அவுட் ஆகிறாங்க. ஸ்டேஜில் கூகுள் சிஇஓ, ஆனால் கீழே அவரை இக்னோர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ். என்ன ஆச்சு சுந்தர் பிச்சைக்கு? ஏன் உலகமே அவரை இப்போ இப்படி பார்க்குது? இதுக்கு பின்னால் இருக்க காரணம் வெறும் இந்த மாதம் நடந்த பிரச்சனை மட்டும் இல்லை. கடந்த 2 வருஷமா 2024 to 2026 கூகுள் ஃபேஸ் பண்ற பெரிய ஏஐ வார். ஓப்பன் ஏஐயோட ChatGPT அதிரடியில் இறங்கினப்போ கூகுள் தவிச்சு போச்சு. அதுக்கு பதிலாக சுந்தர் பிச்சை அவசரமா ஜெமினி ஏஐ ரிலீஸ் பண்றாரு. ஆனா அது பல தப்பான தகவல்களையும் காட்டுச்சு. மீடியாஸ்லாம் கூகுள் ஹேஸ் ஃபெயில்டு அப்படின்னு திட்டினாங்க. இன்னும் சொல்ல போனா ஷேர் மார்க்கெட்டே ஷாக் ஆயிடுச்சு. அதுக்காக சுந்தர் பிச்சை எடுத்த முடிவு, கூகுளில் வருஷக்கணக்காக வேலை செஞ்ச 12,000க்கும் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ்டு எம்ப்ளாயிஸை சிங்கிள் மெயில் மூலமா வேலையிலிருந்து தூக்குனார். மாஸ் லே ஆஃப்ஸ். சுந்தர் பிச்சைக்கு இறக்கமே இல்லைன்னு இன்டர்நெட்ல மீம்ஸ் பரவிச்சு. இப்போ யூஎஸ் கவர்மெண்ட் கூகுள் ஒரு மொனோபொலி அப்படின்னு அதை ரத்து பண்ணணும்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு பெரிய கார்பரேட் ப்ரெஷர், கேஸ், லே ஆஃப்ஸ், ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட், இந்த புயலுக்கு நடுவுலையும் சுந்தர் பிச்சையோட முகத்துல எந்த ஒரு பதட்டமும் இல்லை. அதனாலதான் அவர் த சைலண்ட் மார்க் அப்படின்னு சொல்றோம். எவ்வளவு பெரிய அடி விழுந்தாலும் கூலா ஹேண்டில் பண்ற அந்த ஒரு மைண்ட் செட் அவருக்கு எப்படி வந்தது? அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம 1970s மெட்ராஸ்க்கு போகணும். ஃபுல் வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம சேனல் நேமுக்கு கீழே இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க.